எந்த ஸ்டோர் பாட் மசாலாவும் இல்லாமல் கடையில் விற்கிற எந்த க்ரீமும் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த பட்டர் பன்னீர் மசாலாவை வீட்டிலே செய்யலாமா? அப்போ டேஸ்ட் கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு டொமேட்டோவை பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 டம்ளர் பால், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர். முதல்ல நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம கஸ்தூரி மேத்தி. இங்கே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்க்குறேன் அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஆனால் இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இல்லைனாலும் ஓகே தான். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 1 கப் பால், அதில் கொஞ்சமாக இந்த பாலும் இதில் சேர்த்து முதல்ல நம்ம இதை ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஹோல் மில்க் எடுத்துக்கிறோம். அதாவது ரொம்ப பாஸ்டரைஸ் ஆகாத பால் இருந்துச்சுன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். நமக்கு கடையில் விற்கிற அந்த க்ரீம் பட்டர் அண்ட் பால் ரெண்டும் சேர்த்து தான் செஞ்சுருப்பான். ஆனால் நம்ம இதை குக்கிங்லேயே ஆட் பண்ணி அது குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த டெக்ஸ்டர் தானாகவே வந்துடும். இப்போது ஒரு பேனில் நான் சொன்ன அந்த 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. வெண்ணெய் சூடானதும் அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கலவையை இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் டு சிம்மில் வச்சு இதை மூடி போட்டு நாம் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் போதும். அதுக்கு 5 to 6 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸையும் நான் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸும் இதில் சேர்க்குறேன் பன்னீர் க்யூப்ஸ் கூட. அப்புறம் நம்ம மீதம் வச்சுருந்த அந்த பால். இப்போ உங்களுக்கு உங்களோட கிரேவி ரொம்ப திக்காக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் தான் சேர்க்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. பன்னீர் குக் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் போதும். பன்னீர் ஓவர் குக் பண்ணிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளோட இந்த மிக்ஸ்சர் நல்லா சேர்ந்தாப்பில் வரப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு முறை செக் பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறமா இது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸில் நம்மளோட பன்னீர் குக் ஆகிடும். குக் ஆன உடனே நம்ம அதை மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட டேஸ்டி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நம்ம ஃபர்ஸ்ட் குக் பண்ணும்போது நம்ம கிரேவி ரொம்ப தண்ணியாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் அண்ட் பால் சேர்த்துருக்கிறதுனால அதுவே ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்துடும். அதுக்கு என்ன மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளோட இந்த ஸ்டோர் பாட் மசாலாஸ்க்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி குக் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும். இது ரோட்டி, நான், சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி சப்பாத்திஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான பிகினர்ஸ் கைட் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.